அனைவருக்கும் வணக்கம். சக்ரா மெடிடேஷன். ஒரு 3 முறை தீர்க்க சுவாசம், நன்றாக ஆழ்ந்த மூச்சை எடுத்து மெதுவாக அந்த மூச்சை வெளிவிடவும். இப்பொழுது உங்கள் கவனத்தை மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இப்பொழுது உங்கள் கவனத்தை சுவாதிஸ்தான சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இப்பொழுது உங்கள் கவனத்தை மணிப்பூரக சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இப்பொழுது உங்கள் கவனத்தை அநாகத சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள்.
இப்பொழுது உங்கள் கவனத்தை விஷுப்தி சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இப்பொழுது உங்கள் கவனத்தை ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். ஓம் இப்பொழுது உங்கள் கவனத்தை சகஸ்ரா சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த பயிற்சியினால் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை அமைதியாக காணுங்கள். எல்லையில்லா பிரபஞ்ச சக்தியானது அந்த சகஸ்ரா சக்கரம் மூலம் உங்கள் உடலில் உள்ள அத்தனை சக்கரங்களுக்கும் கிடைக்கப் பெற்றுள்ளது. உங்கள் உடல் முழு
ஆற்றலாக இருப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் ஒரு ஆரோக்கியமாக இருப்பதை உணருங்கள். உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் புத்துணர்வு பெற்றதை உணருங்கள். மனம் அமைதியாக இருக்கிறது. மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியை, இந்த அமைதியை அனுபவியுங்கள். அமைதியாக உங்களால் எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இதே நிலையில் அமர்ந்து அதை அனுபவியுங்கள். உங்கள் இரு கைகளையும் நன்றாக தேய்த்து அந்த சக்தியை, பிரபஞ்ச சக்தியை உங்கள் கண்கள், உச்சந்தலை மற்றும் உங்கள் உடல் முழுவதும் மென்மையாக வருடிக் கொடுங்கள். கைகளை விரித்து கண்களை சிமிட்டியபடியே மெதுவாக திறந்து உங்கள் உள்ளங்கைகளை பாருங்கள். உங்கள் முகத்தில் ஒரு புன்முறுவல் இருக்கட்டும். நன்றி. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சாந்தி சாந்தி சாந்தி. வாட்டர் பிரேயர். நீருக்கு நன்றி. நீரின் பெருமைகளை உணர்ந்து நீருக்கு நன்றி கூறுகிறேன். நீரே உலகை, உயிரை காக்கும் சக்தி, உணவை வழங்கும் சக்தி. நீருக்கு நன்றி. கருவாக, உயிராக, உடலாக என்னை உருவாக்கி காத்து வரும் நீருக்கு நன்றி. உணவாக உணவுகளை தரும் செடியாக, மரமாக உலக உயிர்களை காக்கும் நீருக்கு நன்றி.
உடலின் அனைத்து செல்களின் இயக்கத்திற்கும் கழிவு நீக்கத்திற்கும் காரணமான நீருக்கு நன்றி. அனைத்து செல்களுக்கும் சத்துக்களை சேர்க்க ஜீரண நீர், நொதிகள், ஹார்மோன்களை உருவாக்கி சிறப்பான ஜீரணத்திற்கு உதவும் நீருக்கு நன்றி. இரத்தமாக, நிணநீராக, எதிர்ப்பு சக்திக்கு உதவி உடலை காக்கும் நீருக்கு நன்றி. பிரபஞ்ச சக்தியுடன் என்னை இணைத்து அனைத்து செல்வங்களும் எனக்கு அள்ளித்தரும் நீருக்கு நன்றி. உலகின் வெப்பநிலையை, உயிர் சக்தியை சீராக்கி உதவி வரும் நீருக்கு நன்றி. உலகில் உள்ள ஜீவராசிகளின் தொடர் உருவாக்கத்திற்கும் காக்கும் ஆற்றலுக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உடலில் உள்ள பஞ்சபூதங்களில் பெரும் பங்காற்றி என்னை காக்கும் நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. இப்பொழுது மணி அட்ராக்ஷன் டைம். இதை சொல்லும் பொழுது ரொம்ப உணர்வுபூர்வமாக பணத்தை, ஒரு எனர்ஜி, அது நம்ம கையில் இருக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சக்தி இருக்கு. அதை மனசுல இருத்தி அதற்கு முக்கியம் கொடுத்து நீங்க சொல்லணும். மை டியர் மணி, ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் forgive me, thank you, I love you. My dear money, I am sorry, please forgive me, thank you, I love you. My dear money, I am sorry, please forgive me, thank you, I love you, I forgive myself. My dear money, I am sorry, please forgive me, thank you, I love you. My dear money, I am sorry, please forgive me, thank you, I love you. My dear money, I am sorry, please forgive me, thank you, I love you. இப்படி அமைதியாக கண்ணை மூடிக்கோங்க. பணம் உங்களுக்கு விபரீதமாக வந்து கொண்டிருக்கிறது. இப்படி விசுவலைஸ் பண்ணுங்க. காட்சியை, அந்த பணம் உங்களை நோக்கி வரும் அந்த காட்சியை அப்படி கற்பனையில பாருங்க. விசுவலைஸ் யுவர் செல்ஃப், த வெல்த் இஸ் கம்மிங் டு யூ. நேர்மையான அந்த செல்வம், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபம், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உங்களுடைய ப்ரமோஷன் அண்ட் இன்கிரிமெண்ட், உங்கள் வீட்டில், உங்கள் நண்பர்களிடத்தில், உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குடுக்கல் வாங்கலில் இருந்த அந்த தடைகள், நெகட்டிவ் பிளாக்ஸ் எல்லாம் நீங்கி உங்களை நோக்கி ஏராளமான செல்வம் வந்து கொண்டுள்ளது. The wealth is coming to you abundantly. அந்த உங்களிடம் வந்து சேர்ந்துள்ள அந்த செல்வத்தை கண்களால் பார்க்கிறீர்கள், கைகளால் தொடுகிறீர்கள், அள்ளுகிறீர்கள், அதை எப்படி நுகர்கிறீர்கள். You are smelling, touching and lifting. அப்படி அதை வந்து கற்பனையில பாருங்க, மனசால பார்க்கணும். இந்த நினைவுகள், இந்த நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் தருகிறது, ஆரோக்கியத்தையும் தருகிறது.
ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க உங்களிடம் வந்துள்ள அந்த செல்வத்தை பார்த்து. பலருக்கும் உங்களால் உதவி செய்ய முடிகிறது. இதே மகிழ்வான எண்ணங்களோடு அந்த மேஜிக் காயின் வச்சிருப்பீங்க இல்லைங்களா, அதை எடுத்துங்க. எடுத்து உங்களுடைய வலது கையில வச்சு உள்ளங்கையில இதயத்துக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க. சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனை அப்படி நீங்களும் திருப்பி சொல்லுங்க. மை டியர் மணி, ஐ ஹாவ் அ அமேசிங் ரிலேஷன்ஷிப் வித் யூ. மை டியர் மணி, ஐ ஹாவ் அ பியூட்டிஃபுல் பாண்டிங் வித் யூ. I receive money so easily and effortlessly. I receive money in a multiple sources. In a different sources, I receive the money. Since I receive money in a multiple sources, I develop and improve my skills in a multiple way. I receive money so easily. I receive money with love and I spend money with love. I give money with love. When I give money to someone, I would say go with love and grow with love. Go with love, grow with love. Because I love money, I love making money, I love saving money. When money is there with me, I feel very energetic. That's why money is my energy. Money is my friend. Money is my guru. Money is my mentor. I respect money. I love money. I love making money. I love saving money. I learned the technique of investment. All my investment are growing every day. Since my investment is growing, I become very richer every day. That's why I'm a millionaire and I am deserve to be a millionaire. And we all deserve to be a millionaire. When I receive money from someone, I'll make sure that I give more than the 10 times more than the value of what I've taken the money. Because I love serving people. I love service. And I'm very comfortable to stay in a dreamed house. I'm very comfortable to drive a beautiful car. And I'm very comfortable to give a luxurious life to my family. And I'm very comfortable to have a luxurious life to myself. I'm very comfortable to handling money. Thank you, money, for all the support which you've given to me all my life. Thank you for that. I love eating nutritional food every day and I love doing exercise every day. I love my body. Body is my temple. I love my organs. All my organs are working 100% perfectly. That's why I'm a very healthiest person. I'm a very healthiest person in the world. Happiest person in the world. A very down to earth person in the world. Thank you, universe, for listening my prayers and responding my prayers. Thank you so much. Today is a beautiful day and the miracle is going to be happens to me. Life is so beautiful and life is so amazing. Thank you, universe. Thank you so much. இதே ஒரு நன்றி உணர்வோடு தீர்க்க சுவாசம். டீப் பிரீத்திங் எடுத்து உங்களுடைய அந்த காயினை பார்த்துக்குங்க. காயின் பார்த்துட்டு அந்த எனர்ஜைஸ்டு வாட்டர் தண்ணி வச்சிருக்கிறீங்களா அதை அப்படியே எடுத்து குடிச்சுக்கணும். வெரி குட். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அப்படி உட்கார்ந்த இடத்துல தாடாஸ்
கைகளை நல்லா கோர்த்துங்க. தலையை உயர்த்தி அந்த கைகளை பாருங்கள். அப்படி நல்லா இழுத்துக்குங்க. நல்லா அந்த முதுகெலும்பு இழுத்துக்கணும். 1, 10, 20. அப்படி கிரியா ஒரு 20 டைம்ஸ். ஓய்வு. சந்திர பேதனா இடது நாசியில மட்டும் ஒரு 10 முறை மூச்சு எடுத்து விடுங்க. அதே மாதிரி சூரிய பேதனா, இந்த வலது நாசிய ஒரு 10 முறை நல்ல மூச்சு எடுத்து மூச்சு விடும். இந்த நாசியை சுத்தப்படுத்திக்கணும். அது ஆல்டர்னேட்டிவ்ல நல்லா அந்த மூச்சை வெளியில விட்டு ஒரு 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 நாசியா மூடிட்டு நல்ல ஃபோர்ஸா வெளியில விடும்போது அது சுத்தமாகும். கபாலபாதி, இடது கை மேலே வலது கை நல்லா அப்டமன்ல கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா மூச்சு எடுத்துங்க. மூச்சு எடுத்து ஒரு 20 டைம்ஸ் ஸ்லோவா ஸ்பீட்ல. ஓய்வு.
இரண்டாவது சுற்று கபாலபாதி. கொஞ்சம் ஸ்பீடான முறையில் மூச்சை வெளியில விடுங்க. ஒரு 20 ரெப்பிட்டேஷன்ஸ். இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் இந்த கபாலபாதியை கொஞ்சம் அதிகமாகவே ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் மற்ற டைமில் கொஞ்சம் அதிகமாக ஒரு 50 டைம்ஸ் கூட இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய அந்த சைனசிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காற்று பை, இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 3 அனாட்டாமி பிரகாரம் இங்கே ஒரு 3 பை இருக்கும், இங்கே ஒரு 3 பை. அதுலலாம் தூசிகள் படிவதால தான் இந்த சைனசிட்டிஸ் ஏற்படும், சைனஸ் ப்ராப்ளம். அந்த தூசிகள், அந்த சளி எல்லாமே வெளியில வந்து நல்லா க்ளீன் ஆயிடும் இந்த இடம். அதே மாதிரி இந்த கப்பு ஒன்று விற்கும் வெளியிலலாம், இல்லை நம்மகிட்ட இருக்குது அதுவும் வாங்கிக்கலாம். அந்த கப் எடுத்து தண்ணி ஊற்றிட்டு இந்த நாசியில், ஒரு நாசியில் வந்து நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே ஊற்றிட்டு அடுத்த நாசியில் வந்து அதை க்ளீன் பண்ணணும். அது கொஞ்சம் அந்த மாதிரி சைனஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க இந்த முறையை யூஸ் பண்ணி ரெண்டு நாசியும் க்ளீன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து யோகா முறையில் இருக்கக்கூடிய அந்த சைனஸ்க்கு உண்டான தீர்வுகள். நல்லா மூக்கெல்லாம் க்ளீன் ஆகும். பஸ்திரிகா ஒரு 20 டைம்ஸ். செகண்ட் ரவுண்ட் பஸ்திரிகா 20 டைம்ஸ். நல்லா மூக்கெல்லாம் க்ளீன் பண்ணீங்க. குறிப்பா நிர்மலா மேடம் தான் இது சொன்னது. நான் இந்த சைனசிட்டிஸ் இருக்கிறவங்க சூடான பதார்த்தங்கள் எப்பவுமே சாப்பிடுங்க. ஃப்ரிட்ஜில் ஐட்டம் வைக்கிறது வந்து சைனஸ் இருக்கிறவங்க வந்து ஃப்ரிட்ஜ் ஐட்டம் அவாய்ட் பண்ணிடணும். கோல்டு ஐட்டம் அவாய்ட் பண்ணிடணும். எப்பவுமே சூடான பொருட்களை சாப்பிடணும். இந்த கபாலபாதி, இந்த மூக்கை க்ளீன் பண்ணுறது, அப்புறம் இந்த அஹ், துளசி, இதெல்லாம் வந்து நல்ல அந்த சளியை வந்து போக்கக்கூடிய ஹெர்பல்ஸில் ஒரு 4-5 ஹெர்பல்ஸ் நம்ம நிறைய சாப்பிடலாம். அதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகும். நாடி சுத்தி பிராணாயாமா. இடது கை சின் முத்ரா, வலது கை நாசிகா முத்ரா. 10 டைம்ஸ். டீப் அண்ட் ஸ்லோ பிரீத்திங்.
ஓய்வு. கண்கள் மூடியே இருக்கட்டும். உங்கள் கவனம் முழுவதும் அந்த மூக்கின் நுனி மீது இருக்கட்டும். அந்த மூச்சின் அந்த நிகழ்வை அப்படியே கவனிங்க. உள்ளே வருவதையும் வெளியேறுவதையும் ஒரு மூன்றாவது நபரை போல் கவனிக்கவும். கைகளை நல்லா தேய்த்து இந்த ஒரு எனர்ஜி பாத்திங் உங்கள் உடல் முழுவதும் எடுத்துக்கங்க. மெதுவா அப்படி கண்களை திறந்து கைகளை பாருங்க. உள்ள சின்னஞ்சிறு பழக்கங்களை தொடர்ந்து செய்து வரும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பயிற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தையும் மனதிற்கு ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ பியூட்டிஃபுல் டே.